எசேக்கியேல் சோத்திரம் 37:12 எல்லாரும் சேர்ந்து, ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மார்ச் மாதம் இந்த வாரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, நான் சாவியை வைத்திருக்கிறேன்ல, அந்த சாவியை உன்கிட்ட கொடுத்திருக்கிறேன்ல, அந்த சாவியை வைத்து இந்த வாரம் சில பிரேத குழிகளை நான் திறப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க அப்படியே நம்ப ஆரம்பிங்கள். சில பிரேத குழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். சோத்திரம். எதெல்லாம் செத்து போன நிலைமையில் இருந்துச்சோ அவ்வளவுதான், இனி நடக்காது, இனி கிடைக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு ஜீவனே இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்மளே ஒரு சில காரியத்தை தோண்டி என்ன செஞ்சிடறோம்? குழி தோண்டி புதைச்சிடும். இன்னைக்கு அந்த பிரேத குழியிலிருந்தெல்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். சில பிரேத குழிகளை ஆண்டவர் திறக்க போகிறார். என்னுடைய அநேக ஆசைகள், என்னுடைய அநேக எதிர்பார்ப்புகள், எனக்கு பிரியமான அநேக நன்மைகள் இன்றைக்கும் புதைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீங்க எதை ரொம்ப விரும்பினீங்களோ, நீங்கள் எதை ரொம்ப எதிர்பார்த்தீர்களோ, எதற்காய் அதிகமாய் காத்திருந்தீர்களோ, ஒருவேளை அது நடக்காமல் கடந்த நாட்களில் பிரேத குழியில் அடக்கம் பண்ணப்பட்ட பிணத்தை போல் இருக்கலாம். ஆனால் இந்த மார்ச் மாதம் ஒருவேளை கடந்த நாட்களில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அநேக குழிகளை இந்த மாதத்தில் கர்த்தர் திறக்க போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன்? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 3 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து வர்றார். வந்த உடனே இயேசு அங்க போகிறார். வாசலில் இருந்த கல்லை புரட்டுங்கள். எல்லாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்? 4 நாள் ஆயிடுச்சு நாருமே, 4 நாள் ஆயிடுச்சு நாருமே. எந்த வாய் ஸ்டேட்மெண்ட் சொல்லுச்சோ அந்த வாயில விரல் வைக்கிற அளவிற்கு கர்த்தர் லாசருவுக்கு பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார். உங்களை பார்த்து யார் ஸ்டேட்மெண்ட் பண்ணாங்களோ, யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ, அவங்க ஆச்சரியப்படுகிற விதத்துல சில பிரேத குழிகளை இந்த மாதம் கர்த்தர் திறக்க போகிறார். சில காரியம் வெளிப்பட போகிறது. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். சில காரியம் வெளிப்பட போகிறது. எல்லாரும் சொல்லுங்க, சில காரியம் வெளிப்பட போகிறது. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் லாசர் மேல பெரிய ஆசை, பெரிய பிரியம், பெரிய இஷ்டம், பெரிய விருப்பம். எந்த விருப்பத்தை அவள் இழந்தாலோ, எந்த விருப்பத்தை அவள் சாகடிக்க ஒப்பு கொடுத்தாலோ, அந்த விருப்பத்தை, அந்த இஷ்டத்தை ஆண்டவர் வெளிப்பட பண்ணினார். நீங்கள் நம்புங்கள், சில பிரேத குழிகளை இந்த மாதம் கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுக்கானது வெளிப்பட போகிறது. பைபிள் வாசிக்கிறோம்ல, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிட ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இந்த மாதம் கர்த்தர் பிரேத குழிகளை திறக்க போகிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஆச்சரியமான சில புதையல்களும் கர்த்தர் வெளிப்பட பண்ண போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. சில காரியம் வெளிப்பட போகிறது. சில காரியம் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. அவன் பாட கட்டினாலும் பரவாயில்ல, அது வெளிப்பட போகுது. ஆமென். வர மாட்டேங்குது. பாட கட்டியாச்சுன்னா என்ன அர்த்தம்? பாட கட்டியாச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆல் அவுட்னு அர்த்தம். சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பாட ரெடி ஆயிடுச்சு, பாட கட்டியாச்சு, பணத்தை பாடையில தூக்கி வச்சு தெருவில் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. பாடையில பணத்தை தூக்கி வச்சு நடந்துகிட்டே இருக்கிறாங்க. பாட ஊரை விட்டு அவுட்டர்ல வெளியே வருது. ஒருத்தர் என்ட்ரி ஆகிறார். ஆமெனே வரமாட்டேங்கிறேன். எப்போதெல்லாம் ஒரு சில காரியம் என்னை விட்டு அவுட் ஆகுதோ அப்பதான் ஒருத்தர் ரீ என்ட்ரி உள்ள கொடுப்பார். இமேஜின் பண்ணி பாருங்க. பாட கட்டி வெளியில போகுது, ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகிறார். நம்புங்க, அவர் என்ட்ரி ஆயிட்டார்னு ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகிறது. சில காரியம் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா.
செத்து கிடந்த பணத்தை தொடலையாம். இயேசு அந்த பாடை மேல ஒருத்தன் படுத்திருந்தான்ல, அவனை தொடல. எதை தொட்டாராம்? பாடையை தொட்டார். மரித்தவன் எழுந்திருந்து உட்கார்ந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்தவன் ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் பாட கட்டினாலும் பரவாயில்ல, உங்க தரிசனத்துக்கு, உங்க வாக்குத்தத்தத்துக்கு, உங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்கு, உங்க ஸ்டாண்டர்டுக்கு, உங்க உயர்வுக்கு, உங்க பணத்துக்கு, உங்க வேலைக்கு எத்தனை பேர் பாட கட்டி பால் ஊத்தி சோத்திரம் கடைசி மண்ணள்ளி போட்டாலும் பரவாயில்ல, சில பிரேத குழிகளை கர்த்தர் தேக்க போகிறார். சில காரியம் வெளிப்பட போகிறது. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. சில காரியம் வெளிப்பட போகிறது. கர்த்தர் சில பிரேத குழிகளை திறக்க போகிறார், திறக்க போகிறார். எந்த வாய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சோ அந்த வாயில விரல் வைக்கிற அளவிற்கு சில பிரேத குழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். சில காரியம் வெளிப்பட போகிறது. ஹalleluya, ஹalleluya. இமேஜின் பண்ண முடியாத அளவிற்கு சில காரியம் வெளிப்பட போகுது. அவங்க எவனுமே நினைக்கல, நம்ம தூக்கிட்டு போனவன் நம்ம பின்னாடியே ஓடி வருவான்னு எவனும் நினைக்கல, இமேஜின் பண்ணவே இல்லை. இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் எதெல்லாம் மூழ்கி போச்சு, இனி வராது, அது தண்ணி, இது இரும்பு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இனி நடக்காது, இது கிடைக்காது, எதெல்லாம் மூழ்கிச்சோ அதெல்லாம் கர்த்தர் வெளிப்பட பண்ண போகிறார். கரம் உங்களை நடத்த போகிறது. இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு நான் ப்ராஃபட்டிக்காக சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் யாராவது செத்து போன பிணத்தை போல இருக்கிறாங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போய் இருக்கிறாங்களா? இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பிள்ளைங்க ஜெபத்தில், அபிஷேகத்தில், விசுவாசத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் செத்து போன, மரித்து போன பிரேதத்தில் இருக்கிறது போல இருக்கிறாங்களா? சர்ச்சுக்கு ரெகுலராக வர மாட்டேங்கிறாங்களா? ரெகுலராக பைபிள் படிக்க மாட்டேங்கிறாங்களா? ரெகுலராக ஜெபிக்க மாட்டேங்கிறாங்களா? ஆவியில் அபிஷேகத்தில் அவங்களால நிற்க முடியலையா? தயவு செய்து இப்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்கள் செபிங்க. உன் பிள்ளைகளுக்காய் நீ செபிக்க செபிக்க சில பிரேத குழிகளை கர்த்தர் திறக்க போகிறா. சில காரியம் உன் பிள்ளை இடத்திலிருந்து வெளிப்பட போகிறது. உன் பிள்ளை இடத்திலிருந்து சில காரியங்கள் வெளிப்பட போகிறது. சில காரியங்கள் வெளிப்பட போகிறது. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஆவியில் நிறைந்து நீ செபிக்க செபிக்க சில கல்லறைகள் திறக்க போகிறது. எல்லா ஸ்டேட்மெண்ட்டை கர்த்தர் பொய்யாக்க போகிறா. எல்லா ஸ்டேட்மெண்ட்டை கர்த்தர் பொய்யாக்க போகிறா. ஒருவனும் பூட்ட முடியாது, அதை ஒருவனும் பூட்ட முடியாது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒருவனும் பூட்ட முடியாது, அதை ஒருவனும் பூட்ட முடியாது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒருவனும், தேவன் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. இதோ ஓர் திறந்த வாசல் உனக்கா எனக்கா இயேசு தருகிறார். சொல்லுங்க. இதோ ஓர் திறந்த வாசல் உனக்கா எனக்கா இயேசு. ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுங்க. இதோ ஓர் திறந்த ஒருவனும் ஏசப்பா திறந்தத ஒருவனும் தாவீதின் திறவுகோலை உடையவரால் திறக்கப்பட போகிறது. அவர் பிரேத குழிகளை திறக்கும் பொழுது எனக்கான நன்மை, எனக்கான மேன்மை, எனக்கான உயர்வு வெளிப்பட போகிறது. நான் அதை கையை நீட்டி பிடிக்க போகிறேன். இரும்பு கோடாரி மிதக்கும் பொழுது கையை நீட்டி அவன் சுதந்தரித்தது போல கடந்த 2 மாதம், கடந்த வருஷத்துல எதை மிஸ் பண்ணீங்களோ, எது